என்ன மிஸ்டேக்? ரெண்டு எடுக்காம ரெண்டதுக்கு அப்புறம் ஒன்று எடுத்தா கூட நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அங்க ஏதோ வண்டி வந்துதான் நம்ம தூக்கிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வந்த ஸ்பீடு ரெண்டு எடுத்தீங்களே, ரெண்டுல நமக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, டேர்னிங் இருக்குது. வண்டி பாருங்க. போங்க, ரைட்ல பாத்துக்கோங்க, நேர பாத்துக்கோங்க. ஸ்டேரிங் பாஸ், ஸ்டேரிங் இப்படி நீங்க திருப்பணும். இனி நார்மலா நீங்க இப்படி வச்சு இப்படியே ரெண்டு கையில அப்படியே வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. இப்படியே பண்ணுங்க, விட்டு திறக்கும், விரல் எடுக்காதுங்க, விடாம அப்படி லெஃப்டும் அப்படியே ரைட்டும் கீழே இறங்கினாதான் கையை மாத்தணும். நேரம் தேர்டு போடும். தேர்ட் போட்டீங்களா, போயிட்டே இருக்கு. நேரம் போயிட்டு சிட்டிக்குள்ள போறீங்க, நேரம் போயிட்டே உங்களுக்கு இன்னும் மூணு கிளாஸ் தான் 4 கிளாஸ் தான் பெண்டிங் இருக்கு. அதனால கொஞ்சம் மெதுவாக பார்த்துப்போம். இப்போ நேரம் பார்ப்போம். ரோட்டை பார்த்துக்கோங்க, போயிட்டே இருக்கு. கிரீன்ல தான் இருக்கு. இப்போ முடியாது இல்லை, அப்போ பிரேக் வந்து செகண்ட் ரிமூவ் பண்ணும். ஸ்டீரிங் ஆட்டாம நேரம் போயிட்டே இருக்கு. பார்த்து போயிட்டே இருக்கு. அவசரம் இல்லை, பார்த்துப்போம். பார்த்துங்க, ரெண்டு சைடும் பார்த்துங்க. யாராவது வராங்க, கட்டிங் இருந்தாலே வால் வருவாங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு ரோடு மாறிக்கணும். பின்னாடி பார்த்துங்க, மாறுங்க. கை தான் அசையணும், அப்படி ரைட்டாக அசையணும், லெஃப்ட் அசையணும், ரைட் அசையணும். தூக்கி விடக்கலாம் கையை. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்க. 3 மாற்றிக்கிங்க. 3 மாற்ற முடியலன்னா விட்டுருங்க, திரும்ப 2க்கு வந்துடுங்க. அவ்வளோதான், போங்க, அவ்வளோதான். இது வந்து எமர்ஜென்சி கட்டிங். 3 மாத்தினா நம்மளால முடியாதுல்ல. ஆமா, பார்த்து இந்த வண்டி ஒயிட் வண்டி ரேஸ் கம்மி பண்ணிட்டே பண்ணுங்க. ஸ்டேரிங் பண்ணும்போது ஷேக்கிங்கே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரேஸ் கம்மி பண்ணிட்டே டர்ன் பண்ணும். ரேஸை நிறுத்திட்டு அப்புறம் டர்ன் பண்ண. நடிகை நல்லா. அப்போ அவன் பின்னாடி போங்க. அவன் நம்ம லெஃப்ட்ல போறான்ல, பார்த்துங்க, பின்னாடி போங்க. அவ்வளோதான், வந்துச்சா? இப்போ நேரம் போகலாமா? நேரம் போயிட்டே இருக்கு. 9 இருக்கு, போகலாம். இப்போ தேர்ட் போடலாம். ஸ்டேரிங்கை மட்டும் அப்படி டைட்டாக வச்சுக்கணும். லெஃப்ட் ரைட் இதை மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். டைட்டாக இருந்தால் தான் நம்மளால இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நேற்று ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அவங்களும் இதில் ஓட்டி கொடுத்தோம். ஃபைன் தெரியுதுக்கா வேண்டி. ஆனால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குல்ல. 4th போடு. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ள அதே 3 கிலோமீட்டர் தான் தருவேன், சரியா? எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட் தான். அப்போ நேரம் ரோடு இல்லைல்ல, இண்டிகேட்டர் போட்டு இங்கே இந்த ரோடுக்கு வந்துடும். இந்த ரோடுக்கு வரும்போது கீரை செக் பண்ணுங்க. 4 இருந்தால் 3 எடுத்துக்கங்க. கரெக்டாக இருக்கா? இப்போ ரோடு மாறிக்கங்க. இந்த ரோடு இப்போ ரோடு ஸ்டெடியாக இருக்கா? நேராக பார்த்துட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நேராக போயிட்டே இருக்கு. இப்போ ரைட்டில் பார்த்து அந்த பக்கம் நல்லா பாருங்க. இப்போ நீங்கள் லைன் மாறுறீங்களா, அதனால சொல்கிறேன். மிடில்லையே போயிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக. 4th போடலாம். ஆனால் அங்கே இந்த வண்டி யூட்டன் போகுது, பார்த்துப்போம். இது வந்து பஸ் யூட்டன் பண்ண போகிறோம். கையை கட்டனா நல்லா பிரேக் பண்ணுங்க, நிறுத்துங்க. அப்படியே நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. பின்னாடி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கே தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க பஸ்ஸு கையை யாரோ காட்டுறாங்கன்ட்டு. அதனால பார்த்துக்கணும். கொஞ்சம் மெதுவாக அவசரப்படாமல் எடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி எமர்ஜென்சியாக நிறுத்திட்டோம் அப்படின்னா மைண்டை ரிலாக்ஸாக கொண்டு வந்து அப்புறம் தான் ஓடணும் வண்டி. சரி, போகலாம். ஃபேஸ் லைட்டு தொடச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி தான் வேக்கும் ஜாஸ்தியாக. லெஃப்ட் பார்த்துங்க, கார் வருது, ஒட்டி வராம அந்த பக்கம் ஒட்டி வரதான் பார்த்துட்டு அப்படியே தேர்டு போட்டேன். அவ்வளோதான், போகலாம்.
சரிங்களா? என்ன ஃபாஸ்ட் போனாலும் போனோம். ஆனால் வண்டி நெருங்கும் போது தான் எல்லா வேலையும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சைடில் யாராவது வராங்களாம் பார்க்கணும். சைடில் வந்தாலும் நமக்கு பிரேக் லைட்டாக பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வண்டி ஏதாவது நெருங்குது அப்படின்னு அதுக்கப்புறம் மாறிக்கலாம். இது ஒரு சேஃப்டிக்கு. இந்த இடத்துல கட்டிங் இருக்கு, அதனால இந்த இடத்துல பிரேக் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப போகலாம். அப்படியே அந்த பக்கம் ரைட்டில் பார்த்து முடியலன்னா தான் 2 எடுக்கணும், இல்லைன்னா போயிடலாம். அப்படியே போயிடலாம். இப்போ அங்கே டிராஃபிக் இருக்கு, கிராஸ் பண்ணுறாங்க. அப்படியே பிரேக் நல்லா பண்ட் பண்ணி பேக்கில் பார்த்துக்கங்க. கீர் ரிமூவ் பண்ண, பிரேக்கில் லூஸ் பண்ண, லைட்டாக கிளச்சையும் லூஸ் பண்ணுங்க. போயிடலாமா? போயிடலாம். போகணும். கிளச்சு பிரேக்கில் அப்படி போயிட்டே இருங்க, ரேஸ் பண்ணாமல் போயிட்டே இருங்க. அந்த பக்கம் ரைட்டில் பாருங்கள், பார்த்துட்டீங்களா? போகலாமா? மிடில்லே போங்க, ரைட்டில் வண்டி வருது. இந்த பக்கமே வந்துடுங்க. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பிரேக் லைட்டாக போட்டு பிரேக்கை போட்டு இவனை விட்டுருங்க. 2 பேரையும் பார்த்தீங்களா? 2 பேர் வந்தாலும் போயிடுங்க. இப்போ போங்க, பின்னாடி பார்த்துட்டு கீர் மாற்றுங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு நல்லா கீர் மாற்றுங்க. இந்த மாதிரி இடத்துல தான் கீரை மாற்றும் போது அவசரப்படாமல் கையை நல்லா ஒரு கையில் மேனேஜ் பண்ணிக்கணும். ரைட்டு, நேராக போயிட்டே இருக்கு. பேக்கில் பாருங்க, இங்கே பார்க்கணும் சைடில், அங்கே பேக். நேராக போங்க, பிரிட்ஜு கீழே போனோம். யூட்டர்ன் பண்ணுறது ஜெமினி பிரிட்ஜு கீழே போனோம். பார்த்துப்போம், அங்கே அமெரிக்கன் எம்பசி இருக்கு. ஸ்லோ பண்ணணும், டிராஃபிக் இருக்கும். கிட்ட போயிட்டு ஸ்லோ பண்ணுறது. அது வரைக்கும் போயிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. பின்னாடி பார்த்துக்கோங்க, உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வராங்க பாருங்க. கொஞ்சம் தான் கேப் இருக்கு, அப்போ 2 எடுத்துருங்க. இப்போ நீங்கள் நார்மலாக எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ போகணும். லெஃப்டில் பார்த்துட்டு பைக்கு பாருங்க, வரலாம். ரைட்டில் பார்த்து பிரிட்ஜு கீழே போய் போடலாம். ஆனால் அங்கே போய் எடுக்கணும். செகண்ட் போடுங்க. இங்கே போனால் எடுக்க போகிறீங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிங்களே, யூட்டர்ன் பண்ணணும். இப்போ நீங்கள் செகண்ட் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரேக்கில் நல்லா கரெக்டாக போடுங்க. பிரேக்கை நிறுத்துகிற மாதிரி போடுங்க, அப்போ தான் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பிரேக்கை லூஸ் பண்ணி கிளச்சையும் லூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. அப்படியே டேர்ன் கரெக்டாக நேர் பகுதி பண்ணணும். டேர்ன் பண்ணிங்களா, நேராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் டேர்ன் பண்ணுங்க. இங்கே அதே மாதிரி ரைட்டை பார்த்துட்டு ஃபுல் டேர்ன் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணுங்க. போதுமா? பார்த்து லெஃப்ட் எடுக்கும்போது பார்க்கணும் அங்கே யாரும் வராங்களான்னு. போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட். நம்ம டெய்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். கூட்டம் இல்லாத வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஆளை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் நான் கொடுக்குறேன். இப்போ தேர்டு. அந்த ஒரு ஆள் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணுறவங்களாம் பார்ப்பேன். பின்னாடி பைக்கில் ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அங்கே வரது தெரியும். ரைட்டையும் பாருங்க, அந்த வண்டி எங்கே போகுது கெஸ் பண்ணிடணும். போகலாம். முன்னாடி டிராஃபிக் ஆகுதா? இப்போ கொஞ்சம் 2 ஆட்டோ பாருங்க தள்ளிட்டு போகிறாங்க காலை வச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து அந்த பக்கம் மாறுங்க. முடியல இதுலேயே போகணும், இதுலேயே போகணும். போகலாம். பின்னாடி பார்த்து பின்னாடி பாருங்க, இங்கே பாருங்க. நம்ம லைன் கரெக்டாக போகிறோம் பார்த்து. இதில் லைன் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு 2 பக்கம் வண்டி இருந்தால் தான் பிரச்சனை. பின்னாடி பாருங்க, இங்கே உள்ளேருந்து வண்டிங்க வருவாங்க இங்கே. அதனால் பார்த்துக்கிறேன். அங்கே பாருங்க ட்ராக். இப்போ ஆட்டோ ரொம்ப நெருங்குது, திடீர்னு நிப்பாட்டிடுவாங்க. அதனால பார்த்தே போயிட்டே இருக்கலாம். இதோட ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஆள் வராங்க, ஹார்ன் கொடுங்க. பிரேக் கொடுங்க, நல்ல பிரேக் கொடுங்க. பிரேக் கொடுத்து லூஸ் பண்ணும்போது செகண்ட் கியர் போடுங்க. அவ்வளோதான், மெதுவா. பின்னாடி பார்த்துங்க. 2வது கிளாஸ் கொடுக்குறேன். 2 கிளாஸ் அடிச்சு விட்டுருவாங்க. சரியா? இந்த லெஃப்டில் கொஞ்சம் உரங்கிட்டு வண்டியை அவனை விட்டுருங்க. ஆம்புலன்ஸு முடிஞ்சுதா? நேரம் போயிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு.
போயிட்டே இருக்கு. ஓரளவுக்கு பயம் தெளிஞ்சிச்சா? மூஞ்சி தொடச்சுக்கோங்க. பயம்தான் மனுஷனை கெடுக்குது, புரியுதா? இந்த பயனாலதான் நீங்க இப்ப நம்மளால அடுத்ததான் என்ன பண்ணலாங்கிறது நம்ம யோசனை வரும். பயம் எடுத்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இதா இருக்கும். அந்த பொண்ணு நல்லா ஓடுது. லாஸ்ட் டைம் 2 பேரும் ஓட்டிங்கல்ல, நேற்று எடுத்தேன் ஒரு வீடியோ. நேரம் ரைட்ல பார்த்து நேரம் போயிட்டே இருக்கு. ஒரு ரைட்ல அதே வண்டி தான், நீங்க அதே லைன்ல போங்க. ஆமா, அது பாரலாம் லைன் மாறி நீங்க கொஞ்சம் லைன் மாற முடிஞ்சா லைனுக்குள்ள வந்துடும். இப்போ ஓகே தான். ஆனால் சைடு லைன்ல போகக்கூடாது. ஏன்னா அவங்க யூட்டர்ன் பண்ணுறதுக்காக வண்டி வச்சிருக்காங்க. நம்ம நடுவில் போயிட்டு நம்பர் வந்துச்சு, நடுவுலயே நிப்பாட்டுங்க வண்டியை. நம்பர் வந்துச்சு இல்லையா? நிப்பாட்டும் போது எந்த கீர்னு பரவாயில்ல, எந்த கீராக தான் பிரச்சனை இல்லை. நியூட்ரல் போடணும், ஃபர்ஸ்ட் கீர் போடணும். கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை இதில் தான் ஃபில் பண்ணணும். இதுதான் கற்றுக்கணும். டிராஃபிக்கில் ரொம்ப தூரம் நிப்பாட்டிங்கன்னா ஹார்ன் அடிப்பாங்க பின்னாடி உள்ள. இந்த கேப் ஓகே தான், நம்பர் போர்டு தெரியுதுல்ல, அப்போ ஓகே தான். இதெல்லாம் கார்டு உங்களுக்கு 2 கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மெதுவா அவசரப்படாம நிதானமா எடுங்க, கிளச்ச லைட்டா. அதுக்கப்புறம் ரேஸ் கொடுத்துட்டு கீரை மாத்திருங்க. உடனே மாத்திக்கலாம், போலாம். கேப் இருக்கா, இன்னும் கேப் ஃபில் பண்ணி டக்குன்னு 3ஆவது கீரை மாத்திக்கலாம். இதெல்லாம் அவசரமா போறது. டிராபிக்ல நம்ம கேப் கிடைக்கும்போது அவசரம் போய்க்கலாம். கேப் இல்லாததுல பொறுமையா போய்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். 4th கீர் இப்போ நீங்க ஃபாஸ்டா வரலாம், ஒன்றும் பிரச்சனை. 2 கிளாஸ் ஸ்டிக் பண்றேன். நீங்க பாத்துங்க, பசங்க வண்டி ஓட்ட வருவாங்க. அங்க இருப்பாங்க திடீர்னு இங்க வருவாங்க, இங்க இருந்தா அங்க வருவாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா நம்ம கரெக்டா போனா கூட அவங்களால நம்ம பாதிக்கிட்டோம். இந்த இடத்துல கீரை எந்த கீர் சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே தானே? 40 இருக்கு நம்பரு, ஆனா கிரீன்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்துதான் போவோம். ஆனா யூட்டர்ன் பண்றவங்க அந்த பக்கம் நிப்பாங்க. நம்ம நேரா போவோம். அப்ப லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுங்க. ரைட்ல ரோடு கிடையாதுல்ல, அங்க ரிலீஸ் பண்ண மாதிரி அந்த முனையில ஒரு கீரை கரெக்டா நீங்க பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. எந்த கீரை ரிலீஸ் பண்ணுங்க இந்த முனையில, அதுக்குள்ள ஸ்லோ பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நம்ம அந்த கீருக்கு வந்துட்டோம். எந்த கீரு? செகண்ட். இப்போ நீங்க போகலாம். லெஃப்ட் ரைட் பார்த்து தான் போகணும். ரைட்ல பாருங்க, லெஃப்ட் பாருங்க. மெதுவா ஸ்பீட் பிரேக்கர்ல கொஞ்சம் பிரேக் பண்ணி திரும்ப லைட்டா தான் இறங்கணும். இண்டிகேட்டர் ரைட்ல போடுங்க. தேர்டு போட்டு செகண்ட் எடுங்க. தேர்டை போட்டீங்க, நிப்பாட்டுங்க. செகண்ட் எடுங்க. அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு. மேலே ஏறுதா? இது மேடு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து மேட்டில் கொஞ்சம் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியும் நிப்பாட்டுங்க. ஸ்லோவாக எடுங்க காலை. மேட்டில் கிளச்சை லைட்டாக எடுத்தாலே ஆஃப் ஆகாது. இப்போ ரைட்டில் தான் அவங்க உழைக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் போக முடியாது. ரைட்டில் ஃபுல்லாக உங்கள் வியூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிட்டதுக்கப்புறம் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் லைன் மாறிக்க வேண்டாம். உடனே நீங்கள் நடுவில் போயிட்டீங்க வச்சுங்க, 2 பக்கம் வண்டி வந்துடும். உங்களால் திருப்ப முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. செகண்ட் கியர். லெஃப்ட்ல வர போறோம். கண்ணாடி பார்த்துட்டு லெஃப்ட்ல நம்மளால பிரேக்ல எவ்வளவு வர முடியுதோ பார்த்துட்டு அப்புறமா லெஃப்ட்ல திரும்ப. ஃபியூச்சர்ல வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் நீங்க எடுத்து உங்க ஹஸ்பண்ட சொல்லி எனக்கு அனுப்பிச்சுவிட வாட்ஸ்அப். தேர்ட் ஃபேஸ் உடச்சிக்கிட்டு
வீட்டில் நம்புவாங்களா நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு இருந்தீங்கன்னு? நம்ப மாட்டாங்க. ஏதோ காலி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனாலப்பா நீங்களாம் ஓட்டும்போது நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆளை வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க கூட இருக்கட்டும். அவர் சொல்கிற பிளானிங்லாம் கரெக்டாக சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அது பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் நேரம் போய் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் கேப் நேரம் போயிடலாமா? அடுத்து அவர் ஓட்டணும். அதோட 6 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. போயிடுங்க. லெஃப்ட் பார்த்துருப்போம். ரைட்லேருந்து வண்டி வருவாங்க. லெஃப்ட் பார்த்துட்டு நம்ம இடம் இருக்கா பார்த்துட்டு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். கீர் மாற்றி இந்த மாதிரி தான் வருவாங்க. நம்ம சிக்னல் இருக்கும் உள்ளே வருவாங்க. அந்த மாதிரி டைமில் பிரேக் யூஸ் பண்ணி டக்குன்னு கீரை யூஸ் பண்ணுறதே மைண்ட் இருக்கு. பிரேக் மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கலாம் பார்த்தா மைண்ட் வராது. ஒரு வண்டி பார்த்து ரைட்டில் மாறிக்க. டேடு இந்த லைன்லேயே போங்க. யூட்டர்ன் பண்ண முடிஞ்சா யூட்டர்ன் பண்ணிடு. நல்லா நிறுத்திட்டு ஓரமாக கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஓரமாக நிறுத்தணும். நல்லா ஓரமாக நிறுத்திட்டீங்களா? பின்னாடி பார்த்துக்கோங்க. கீர் போட்டுக்கோங்க கரெக்டாக. இல்லைங்க இங்கே இந்த வண்டி வரும்போது நம்மளால் யூட்டர்ன் பண்ண முடியாது. இந்த வண்டி நின்றா தான் யூட்டர்ன் பண்ண முடியும். சிக்னல் கிடையாது. இருந்தாலும் அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். பின்னாடி பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக லூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நின்று தான் வந்துட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே வளைச்சி நிப்பாடு. நிப்பாடு. மேடு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்குண்ணா. இந்த பஸ் போட்டோம். இப்போ லூஸ் பண்ணுங்க. கரெக்டாக லூஸ் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. அப்படியே போங்க. போயிட்டே இருங்க. அப்படி முன்னாடி போயிடுங்க. நேர் பகுதி போயிடுங்க. போயிட்டு அங்கே போய் வளைங்க. இப்போ வளைங்க. அப்போ நம்ம லெஃப்டில் வந்துடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்பீடாக வராங்க, ரைட்டில் போயிடுவாங்க. இப்போ ஓகே தான். ஓகேவா? இப்போ போகலாம். நம்ம பொறுமையாக திருப்பணும். அது அந்த இடத்துல பொறுமையாக திருப்ப முடியுமா? பஸ்காரன் ஆர்ன் அடிப்பாங்க. நெக்ஸ்ட் போயிடும். ஹஸ்பண்ட் கார் ஓட்டுறாரா? அவர்கிட்ட கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணிடு. புரியுதுங்களா? அவர் முடியாதுன்னு சொன்னா கூட நீங்க விடாத. என்னால ஓட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற மாதிரி சின்ன மெதுவாக ஓட்டிங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் நீங்க ஓட்டுற கெப்பாசிட்டி என்னன்ட்டு. அது கணக்கு பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் கியர் போடும். பார்த்துக்கோங்க. 2 பேரும் கிராசிங். அம்மா போட்டோம், இவங்களும் போட்டோம். இப்போ லூஸ் பண்ணுங்க. இண்டிகேட்டர் போட்டிங்களா? கரெக்டாக திருப்புங்க. திரும்ப விட்டு திருப்பாம ஒரே சுத்தி பிடிச்சிட்டு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் எப்படி சுத்தணுங்கிறது. சரியா? வண்டி வரட்டும் நல்ல வீல். இப்போ லைட்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணா போதும். புரியுதுங்களா? போகலாம். பிரேக் ஸ்டாப் பண்ணி கிளச்சு பிடிங்க. பிரேக் கிளச்சு பிடிச்சி மெதுவாக வண்டி விட்டு அவசரம். கீர் விளையில நல்லா செக் பண்ணிக்க. இன்னொரு வாட்டி போட்டுக்க. நியூட்ரல் பண்ணி போடு. பார்த்து நிதானமாக எடு. அவசரம் இல்லை. உங்கள் கேமரா நல்லா தான் இருக்குது. நேற்று எடுத்த ஐஃபோனே நல்லா இல்லை. நிறைய பேர் பெடல் வியூ கேட்குறாங்க. நமக்கு மொபைல் இல்லை. வாங்குவோம், ஃபியூச்சரில் வாங்குவோம். செகண்ட் போதும். செகண்ட் நேரம் போய் இந்த ரோடு பெடல் வியூ கொடுக்கலாம். அதில் அவர் செட் பண்ணி கேட்டிருக்கேன் ஓனர்கிட்ட. அவர் பண்ணித்தரேங்கிறாரு. நம்மளே இறங்கணும். லீவ் கிடைக்கணும். நம்ம வேறு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால அந்த லீவ் கிடைக்கும். நேற்று கிடைச்சது ஒரு லீவு, 3rd. அந்த லீவ்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், வெளியூரில் கூப்பிட்டாங்க ஒருத்தர் கஸ்டமர். அந்த வெளியூர் போயிட்டேன். ஃபேமிலி ரன் பண்ணல, அதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 15 ஆயிடுச்சுல்ல கிளாஸு.
எவ்வளோ ஆச்சு கிளாஸ் 17 நினைக்கிறேன். 7. ஓகே. இந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வருது. எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம். 2 மாசம் ஆச்சு. ஆனா டச் விடாம வந்து பிக்கப் பண்ணிச்சு. அதை கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மைண்டில் அது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கிறது அதுலேயே வந்துடும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அவங்களே எடுக்கலாம். நான் சொல்லல பாரு, அவ்வளோதான். நான் கையை மட்டும் தான் காட்டுறேன், என்ன பண்ணணும்னு பாரு. என்ன மிஸ்டேக்? ஸ்லோவா நிறுத்தணும். இந்த பக்கம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. என்ன பண்ணணும்? அந்த வந்த ஸ்பீடு 2 எடுத்தீங்களே, 2ல நமக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, டேர்னிங் இருக்குது. அப்போ நம்ம ஸ்டேரிங்கே இருக்கணும். ஸ்டேரிங் மட்டும் இருந்தா போதும் நமக்கு? அங்க ஏதோ வண்டி வந்துதான் நம்ம தூக்கியிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? பிரேக்க போட்ட பிரேக்க இன்னும் கொஞ்சம் அழுத்திருக்கணும். அதிகமா போட்டாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு வண்டி நிக்க தான் போகுது. அப்ப நின்று நம்ம 1 எடுத்தா கூட பிரச்சனை இல்லை. 2 எடுக்காம நின்றதுக்கு அப்புறம் 1 எடுத்தா கூட நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அதே இது நீங்க 2 எடுத்ததுக்கு அப்புறம் 3வது ஸ்பீட்ல, 3வது எவ்வளவு வருவீங்க? 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த இடத்துல வேகமா திருப்பினீங்க வச்சுக்கோங்க. என்னதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருந்தாலும் வண்டி 3வது கியர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2வது கியர்ல இருக்கு. ஆனா வந்த வேகம் வேற, நீங்க பிரேக்கே பிடிக்கல, ஆனா திருப்பினீங்கன்னா என்ன உங்களுக்கு பிரச்சனை? பெருசாயிரும். நீங்க திருப்பும் போது வண்டி வியூ வந்து வெளியில போயிடும், அங்க இங்க வராது வியூ. அந்த ஒரு போன பாருங்க, அங்க போயிடும். அப்ப அங்க போனா யாருக்கு ஆபத்து? நமக்கு தான். இப்போ பார்த்து கவனமா அடுத்த தப்பு பண்ணாதான். நிதானமா எடுங்க வண்டி, ரிலாக்ஸா எடுங்க. ஆஃபர்ஸ் வண்டி பின்னாடி போதா? பின்னாடி பள்ளம் இருக்கு, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் பாருங்க. வண்டி மூவ் ஆகணும், ஆனா மூவ் ஆகுறது அப்படியே லைஸா மூவ் ஆகணும். கொஞ்சம் வேகமா எடுத்தா கூட அடுத்தது உங்களுக்கு டேஞ்சர் தான். வெயில்னால போட்டு ஆஃப் வண்டி ஒட்டி வரோம். ஒட்டி வரோன்னா அப்போ நம்மளுக்கு லைட்டாக ஒதுங்கி பாருங்க, அந்த வண்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் லைட்டாக மாறுங்க. ஏசி போட்டால் வண்டி அமுங்கும், புரியுதுங்களா? அதான் போட்டு காட்டினோம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க. ஓட்டலாம். பாய் பாக்குறாரு, வருஷமா யாராவது மாட்டுறாங்களே, நான் மாட்டின மாதிரி பாக்குறாரு. ஆமா, ரெடி ஆகுது இல்ல அடுத்து போறதுக்கு. இங்க நமக்கு என்ன கீர்? டவுன் கீர் தான். அப்ப கீர் செக் பண்ணணும். ஸ்பீடு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, கீர் மட்டும் தப்பா தெரியுது. என்ன கீரு? அப்ப என்ன எடுக்கணும்? தேர்ட். ஓகே, இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போயிடு, திரும்ப மவுண்டோட போயிடு. அங்க கேப் கம்மியா இருக்கா? அப்ப இங்க அங்க தப்பு பண்ணாம இங்க எடுங்க பாப்போம். அந்த பிரேக் இங்க எடுத்து கீரை செக் பண்ணுங்க. பிரேக் கரெக்டா அங்க தப்பா பண்ணீங்களே. ஓகே, இந்த ஸ்பீட்ல நீங்க அங்க திருப்பி இருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அப்ப ஸ்டேரிங் நல்லா உள் வாங்கி இருக்கும். வந்த ஸ்பீடும் டவுன் வேற, மலைக்கு மேல இருந்து இறங்கினா என்ன ஆகும் உங்களுக்கு? எகிரும் வண்டி. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட் போலாம். வண்டி நம்ம பக்கம் ஏறும் ப்ரோ. வண்டி பார்க்கணும். இங்க நமக்கு மிரர் பார்க்கணும். அங்க ஏறுது ஒரு வண்டி அப்படின்னா நமக்கு அடுத்த வியூ இங்கதான் இருக்கணும். ஏன்னா நம்ம அவனையே பார்த்துட்டு இருந்தா நம்ம இங்க வேலை நடக்காது. அந்த வண்டி பார்த்து
கண்டிப்பா அந்த வண்டி ஏதாவது நடக்கும், கண்டிப்பா நடக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்படியே போகும். என்ன நடக்க போறதுங்க முதவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நடக்க போகுது, இது நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம பிளஸ்ஸா தான் யோசிக்கணும், மைனஸா யோசிக்கணும். நான் தப்பா சொல்றேன், மைனஸா யோசிக்கணுமா? கிளச்சை பிடிச்சி கரெக்டான கீரு, கரெக்டான பிரேக்கு, முடிஞ்சா டேனு, முடியலன்னா பிரேக்கு, முடிஞ்சா டேனு, கேப் இருக்கு, முடியும்னா காலை வெளியே எடுக்கலாம். லேட் ஆச்சுன்னா அடுத்த கீர் பாக்கி இருக்குது. இருந்தாலும் வந்துட்டீங்க மேனேஜ் பண்ணி. வராதவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கீர் எடுத்துருவாங்க. நீங்க டக்குன்னு எடுக்க போய் கிளச்சு சரியா போச்சு, வண்டி என்னாச்சு, வெளியே வந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஸ்லோ பண்ண ஸ்பீடுக்கு நம்ம எடுக்கல அப்படின்னா கிளச்ச வண்டி கண்டிப்பா நிக்கும், நம்மளால கிளச் எடுக்க முடியாது. போலாம், எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்ட முடியுமோ ஓட்டுங்க, தைரியம் அப்பதான் வரும். நெக்ஸ்ட் ஃபாஸ்டா ஓட்டும்போது மட்டும் ஸ்டியரிங் ஷேக் ஆகும், அதை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணணும், கண்டிப்பா ஷேக் ஆகும். ஏன்னா இப்பதான் நீங்க ட்ரைனிங் முடிக்கிறீங்க, இப்போ நமக்கு ஸ்லோ ஸ்பீடு தேவைப்படுது. அப்போ அதுக்குள்ள பிரேக்கும் அதுக்குள்ள கீரும் செக் பண்ணணும். ஓகேன்னா ஓகே, ஸ்பீடு திரும்பும்போது வண்டியும் திரும்பணும், ஷேக் இல்லாம, பாடி ஷேக் இல்லாம நான் அசையக்கூடாது. உள்ள இருந்து என் பாடி அப்படியே இருக்கணும். அப்படின்னா கரெக்டா ஸ்டியரிங் மட்டும்தான் நீங்க லெஃப்ட் ரைட் டைட்டா கொண்டு வரீங்க, ஃபாஸ்டா போகும். நெக்ஸ்ட் மிரர் ரொட்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், லெஃப்ட் ரைட்டு. மிரர் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு மிரர் உள்ள வண்டியா ஓட்டிக்கணும். வண்டி எகிருதா உள்ள இருந்து, அப்ப நமக்கு தேவை பிரேக்கும் கீரும். எந்த கீருன்னு பாத்துக்கணும், எந்த பிரேக்குன்னு பாத்துக்கணும். இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், ஏன்னா செகண்ட் எடுத்திருக்கீங்களே, அப்ப டக்குன்னு எடுத்தீங்கன்னா எகிரும். எகிராம போனோம்னா மெதுவா எடுக்கணும் காலை, இதுதான் வித்தியாசம். இப்போ தேர்ட் எடுக்கலாம், ஆனா நமக்கு திரும்ப செகண்ட் தேவைப்படுது. பாத்தீங்களா, பார்வையில தெரியுது. அப்ப இண்டிகேட்டர் போடுங்க, செகண்டுக்குள்ள பிரேக்கும் ஃபர்ஸ்டுக்குள்ள பிரேக்கும் செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணணும். ஃபர்ஸ்டுக்குள்ள பிரேக் இது பத்தாது, நல்லா இது பத்தாது, இது செகண்டுக்குள்ள பிரேக் தான். நான் சொன்னது ஃபர்ஸ்டுக்குள்ள பிரேக், நீங்க போட்டது ஃபர்ஸ்ட் கியர். அப்ப பிரேக் எவ்வளவு இருக்கணும், இதை விட கம்மியா இருக்கணும் பிரேக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க திருப்ப முடியும். புரியுதா? இங்கே ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு.